இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தொடர்பாக பார்க்கலாம். இதுக்குரிய ரூல்ஸ் தெரியும். ஹேஸ் அல்லது ஹேவோட வேர்ப் 3 வரும். ரைட், ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் பார்க்கலாம். முதலாவது வில் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர் ஆல்சோ. இப்போ எதிர்காலத்திலையும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை பார்ப்போம். ரைட், இப்போ 2 பேரையும் எடுப்போம். வைரமுத்து, கண்ணதாசன். வைரமுத்துவை பற்றி சொல்லிக்கல நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். கண்ணதாசனை பற்றி சொல்லிக்கல நாங்கள் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஏன்னு சொல்லிச்சோன்னா, வைரமுத்து இப்போவும் பாடல் எழுதி கொண்டிருக்கிறார். ஆனால் கண்ணதாசன் இனி எழுதக்கூடிய சந்தர்ப்பம் இனி இல்லை. ரைட், வைரமுத்து ஹேஸ் ரிட்டன் மெனி தமிழ் சாங்ஸ். வைரமுத்து பல தமிழ் பாடல்களை எழுதியுள்ளார் அல்லது எழுதிவிட்டார். ஆனால் கண்ணதாசன் பல பாடல்களை எழுதினார். அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ரைட், இது வைரமுத்துவுக்கும் வயசு போய் அவருக்கு முன்பு நடந்த அல்லது அவர் இந்த ஃபீல்டிலேருந்து இல்லாமல் போகணுன்னு சொன்னால் அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஓகே, இன்னும் ஒரு உதாரணம். சங்கக்கார ஹேஸ் won many international awards. சங்கக்கார பல சர்வதேச விருதுகளை வென்றுள்ளார் அல்லது வென்று விட்டார். இது நாங்கள் அவர் விளையாடும் போதேக்கெல்லாம் சொல்லலாம். ஆனால் இப்போ அவர் ஓய்வு பெற்றுட்டார், கிரிக்கெட்லேருந்து விலகிட்டார், ஓய்வு பெற்றுட்டார். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இனி நாங்கள் சொல்லணும் சங்கக்கார won many international awardsன்னு சொல்லி நாங்கள் இது சிம்பிள் பாஸ்டில் சொல்கிறதான் சரியில்லை. ரைட், இன்னும் ஒரு உதாரணம். மை அங்கிள் ஹேஸ் gone to UK 5 times. என்னுடைய மாமா 5 தடவை யூகேக்கு போயிருக்கின்றார். இது நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்கிறேன்னு சொன்னால், அவர் இப்போ பிஸ்னஸ் செய்கிறார். இப்போ அடிக்கடி யூகேக்கு போய் வரவர் இப்போவும் அதே ஃபீல்டாக இப்போவும் இருக்கிறார். இன்னும் ஒரு சுச்சுவேஷன் யோசிங்க. இப்போ மை அங்கிள் அவருக்கு இப்போ ஏலாம் போயிட்டு இனி போகிறேன்னு டிசைட் பண்ணியிருக்கலாம். இனி போகக்கூடிய சான்ஸ் இல்லை அல்லது ஆள் உயிரோடு இல்லை. அப்படியான சந்தர்ப்பத்தில் என்னென்னு வரும், மை அங்கிள் went to UK 5 timesன்னு சொல்லி பாஸ்ட் டென்ஸுக்கு மாறிடும். ரைட், ஓகே. விஜய், சிவாஜி. விஜயை பற்றி சொல்லிக்கலனது, விஜய் ஹேஸ் ஆக்டட் இன் மெனி தமிழ் ஃபில்ம்ஸ். விஜய் பல தமிழ் படங்களில் நடித்துள்ளார். ஆனால் சிவாஜி நடித்தார். சிவாஜி பல தமிழ் படங்களில் நடித்தார். இனி நடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ரைட், ஓகே. மஹிந்த ராஜபக்ச, யூ ஆர் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்ரீலங்கா. அப்போ நான் கேட்குறேன், வாட் ஹேவ் யூ டன் ஃபார் அ தமிழ் கம்யூனிட்டி? நீங்கள் தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்குறதுக்கு ரீசன் எடுத்துட்டேன், இப்போவும் அவருக்கு பவர் இருக்குது, இன்னும் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இது வரைக்கும் வாட் ஹேவ் யூ டன் ஃபார் அ தமிழ் கம்யூனிட்டி? ரைட், ஆனால் இப்போ மைத்ரிபால ஸ்ரீசேன ஒரு அரசியல்லேருந்து ஓய்வு பெற்றுட்டாருண்டா அப்படி ஒரு சுச்சுவேஷன் யோசிங்க. அல்லது இப்போ அவருக்கு பவர் இல்லை ரெண்டு சொல்லி யோசிச்சேன்னு சொன்னால், ஹீ இஸ் த ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. வாட் டிட் யூ டூ ஃபார் அ தமிழ் கம்யூனிட்டி? நீங்கள் தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தனீர்கள்? ரைட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்கணும். இப்போவும் பவர் இருக்கிறபடியாக மஹிந்த ராஜபக்சக்கு வாட் ஹேவ் யூ டன் சோஃபா? ரைட், இவரை சொல்லிக்கல வாட் டிட் யூ டூ? இது செய்யக்கூடிய சுச்சுவேஷன் இல்லையண்டா, இப்போ அவருக்கு பவர் இல்லை அல்லது இப்போ அரசியலேருந்து ஓய்வு பெற்றுட்டாருன்னு சொல்லி அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இதை சொல்லலாம். ரைட், அப்போ சிம்பிள் பாஸ்ட்ன்னு சொன்னா இனி நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லைன்ற மாதிரி யோசிக்கலாம். உண்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ன்னு சொல்லிச்சுருண்டா இப்போவும் அதே ஃபீல்டில் இருக்கணும், இப்போவும் செய்து கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி அதை அப்படியான சுச்சுவேஷனில் நீங்கள் யோசிக்கலாம். ரைட், ஓகே. ஐ ஹேவ் அப்ளைட் ஃபார் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட். ஹேவ் யூ அப்ளைட்? நான் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். நீ அப்ளை பண்ணிட்டியா? இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்குறோம். ஏன்னு சொல்லிச்சுன்னா இன்னும் க்ளோசிங் டேட் முடியலை, இன்னும் அப்ளை பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதால் நாங்கள் இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்கணும். ரைட், ஹேவ் யூ அப்ளைட்? நோ, ஐ ஹேவன்ட். அதோட மீனிங் இன்னும் அப்ளை பண்ணக்கூடிய ஐடியா இருக்குது அவருக்கு. ரைட், ஆனால் க்ளோசிங் டேட் முடிஞ்ச அப்புறம் அது ஒரு பழைய செய்தியாக போயிடும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என்னென்னு மாறிடும், அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஐ அப்ளைட் ஃபார் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட். டிட் யூ? நோ, ஐ டிடன்ட். இனி ஐ டிடன்ட்னு சொல்லிட்டுன்னா இனி அப்ளை பண்ணல, அது பாஸ்ட் டென்ஸ், அது ஒரு பழைய செய்தியாக போயிட்டு. ரைட், சி ஹஸ் ரிட்டன் மெனி ஸ்டோரி புக்ஸ். இது ஒரு ரமணிச்சந்திரன். அவர் சி ஹஸ் ஆல்ரெடி ரிட்டன் மெனி ஸ்டோரி புக்ஸ். அவர் பல கதை புத்தகங்களை எழுதியுள்ளார். இப்போ இனி இவருக்கு வயசு போயிட்டு ஆள் இனி எழுதுறக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை, இனி ஆள் உயிரோட இல்லைன்னு சொன்னால் என்னென்னு மாறிடும், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். சி ரோட் மெனி ஸ்டோரி புக்ஸ்ன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு மாறிடும். ரைட், ஓகே. முதலாவது சுச்சுவேஷன், அப்படி ஒரு சுச்சுவேஷனை பாருங்கள், இனியும் இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பமாக பாருங்கள். ரெண்டாவது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிக்கல நீங்கள் ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு, ஹேவ் யூ எவர் ஈட்டன் பீஸா? நீங்கள் உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் எப்போவாது பீஸா சாப்பிட்டு இருக்கிறீர்களா? டூ யூ ஈட்டண்டா சாப்பிட்றீங்களா? டிட் யூ ஈட்டண்டா நீங்கள் சாப்பிட்டீங்களா? இது ஹேவ் யூ எவர், நீங்கள் எப்போதாவது சாப்பிட்டு இருக்கிறீர்களான்ற மாதிரி வரும். ரைட், அப்போ நான் ஹேவ் யூ எவர்ன்னு சொல்லி போட்டு அங்கே வேர்ப் 3 வரும். ஹேவ் யூ எவர் டான்ஸ்ட் ஆன் ஸ்டேஜ் when you studied in school?
ரைட். ஓகே, அப்படின்னா ஹேவ் யூ எவர் டான்ஸ்டுன்னு சொல்லி, அப்போ நீங்கள் டான்ஸ் ஆடி இருக்கீங்களா? ரைட். ஹேவ் யூ எவர் குக்ட், ஹேவ் யூ எவர், நீங்கள் இப்போ சமைச்சிருக்கிறீர்களா? ஹேவ் யூ எவர் குக்ட் ரைஸ் அண்ட் கறி வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ்? ரைட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீங்கள் இப்போ சமைச்சிருக்கீங்களா? என்னமோட்டு சொல்கிறேன்னா இன்னொரு ப்ரிப்போஷனல் பிளேஸஸ் இப்போ அண்டர் அ ட்ரீ. ஹேவ் யூ எவர் குக்ட் ரைஸ் அண்ட் கறி வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்டர் அ ட்ரீ? ஒரு மரத்துக்குள்ள இருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தப்போ நீங்கள் சோறு வரை சமைச்சு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? ஹேவ் யூ எவர் குக்ட்? ரைட். ஹேவ் யூ எவர் செலிப்ரேட்டட் கிறிஸ்மஸ், தைப்பொங்கல்? ரைட். ஹேவ் யூ எவர் ஃபாலன் இன் லவ்? ரைட். நீங்கள் லவ்வில் விழுந்திருக்கிறீர்களா? ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஹேவ் யூ எவர் மெட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் அன்எக்ஸ்பெக்டட்லி? ரைட். அப்படின்னா அங்கால ஒரு ஆப்ஜெக்டை போடலாம், அங்கால ஒரு அட்வர்ப் பிளேஸை போடலாம். ரைட். ஹேவ் யூ எவர் மேட் அ பியூட்டிஃபுல் கேர்ள் இன் கொலம்போ ஓ இன் கேண்டி ஓ இன் இந்தியா? ரைட். ஓகே, அப்போ அட்வர்ப் ஆஃப் மேனர் சேர்க்குறேன்னு சொன்னால் ஒரு அன்எக்ஸ்பெக்டட்லி, எதிர்பாராத விதமாக. ரைட். அப்போ அங்கால இருக்கிற எல்லாம் சேமாக இருக்குமா எல்லா டென்ஸுக்கும்? இந்த இதை விளங்கி எடுத்தீங்கன்ற. ரைட். ஹேவ் யூ எவர் விசிட்டட், நீங்கள் இப்போ அதை போயிருக்கிறீங்களா? Right. Have you ever cheated your wife or a husband? Right. இப்போ ஏமாத்திருக்கிறீர்களா? Have you ever asked any questions from your teacher? Right. Have you ever been? அப்போ பியும் ஒரு பியும் ஒரு வேர்ப், அதுக்கும் ஒரு பாஸ் பார்ட்டிசிபிள்னு சொல்லி மற்ற வேர்ப்பை போல ஒரு வடிவம் இருக்கின்றதை ஞாபகப்படுத்தணும். Have you ever been in India? நீங்கள் இந்தியாவில் இருந்திருக்கிறீர்களா? Right. Okay. அப்போ ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். Have you ever thought that the tears are more precious than smile? Okay. Have you ever had eye, nose, throat, lung irritation, coughing, sneezing, running nose and shortness of the breath when you work with the staff? நீங்கள் ஸ்டாஃபோட வேலை செய்யக்குள்ள எல்லாம் தடிமன் வந்து மூக்கெல்லாம் அடைச்சி அப்படி கஷ்டப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேட் அண்டு வந்திருக்கு. அப்போ இது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஹேவ் யூ எவர்ன்னு சொல்லி போட்டு இங்கே வேர்ப் 3 போடுறோம். ஹேவ் என்ற சொல் மெயின் வேர்ப்பாகவும் தொழிற்படும், ஹெல்பிங் வேர்ப்பாகவும் தொழிற்படும். அதுவும் உங்களுக்கு விளங்கி எடுக்கணும். ரைட். இப்போ இங்கே டான்சிங், டான்ஸ்ட். ரைட். இது ப்ரெசன்ட், இது பாஸ்ட், இது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஹேவ் என்ற சொல்லும் என்னது? ஒன்று மெயின் வேர்ப்பாக தொழிற்படும், ஹெல்பிங் வேர்ப்பாக தொழிற்படும். ரைட். அப்போ ஹேவ் யூ எவர் டான்ஸ்ட் இந்த இதில் ஓகே. ஹேவ் யூ எவர் டான்ஸ், குக், செலிப்ரேட்டட், அதே போல் ஹேட். இதுவும் ஒரு மெயின் வேர்ப்பாகவும் தொழிற்படும், ஹெல்பிங் வேர்ப்பாகவும் தொழிற்படும். அது உங்களுக்கு கிளியராக தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் அ சிஸ்டர், எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள். அப்போ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே ஹேவ் வந்திருக்கு, ஆனால் வேர்ப் 3 வந்திருக்கோ பக்கத்தில் இல்லை. வேர்ப் 3 வந்தால் தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ரைட். ஐ ஹாவ் அ கார், we play cricket. அப்போ சி என்று சொல்லிக்கல தேர்ட் பர்சன் சிங்குலராக வரைக்கல பிளேஸ் என்று வரணும். அதே போல் we have a house, ஷீ ஹேவ்ஸ்ன்னு சொல்லலாமோ? நோ. அப்போ என்ன வரும்? சி ஹேஸ்ன்னு சொல்லி தனியொரு சொல்லியிருக்கு. சி ஹேஸ் அ ஹவுஸ். ரைட். ஹெல்பிங் வேர்ப்பாக தொழிற்படைக்குள்ள ஹேஸ் அல்லது ஹேவோட வேர்ப் 3 வரணும். அப்போ வேர்ப் 3 வந்திருக்கு ஆக்டட், வாட்ச்ட். ஹேவின் வேர்ப் 3 என்னது? ஹேட். ஐ ஹேவ் ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஹேவ் யூ எவர் ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங் த டிராஃபிக்? ஒரு டிராஃபிக்கில் ஒரு மாட்டுப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இப்போ அது உங்களோட லைஃப்பில் இது வரைக்கும் இருந்திருக்கா? ஹேவ் யூ எவர் ஹேட்? ரைட். ஓகே. அப்போ ஐ ஹேவ்ன்ட்டு சொல்லிச்சுருந்தால் அதிலே ஒரு கன்ஃபியூஸ் வரலாம். ஐ ஹேவ்ன்ட்டு சொல்லிச்சுருந்தால் கார், சிஸ்டர். அப்போ நான் ஒரு காரை வைத்திருக்கிறேன், ஒரு சகோதரியை வைத்திருக்கிறேன்னு சொல்லாமோ? இல்லை. அப்போ எங்களுக்குன்னு சொல்லி உடமையாக இருக்கிற எல்லாத்தையும் வைத்திருக்கிறேன்னு சொல்லலாம். எனக்குன்னு சொல்லி ஒரு கார் இருக்குது, எனக்குன்னு சொல்லி ஒரு சகோதரி இருக்கிறாள், எனக்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரைட். எனக்குன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஹேவ் யூ எவர் ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெயிட்டிங் இன் த டிராஃபிக்? ரைட். ஓகே. அதே போல் இன்னும் ஒரு சுச்சுவேஷன், இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். ஐ ஹேவ் நோ மணி என்றும் சொல்லலாம், ஐ டோன்ட் ஹேவ் மணி என்றும் சொல்லலாம். அப்போ ரெண்டுமே உண்டு. அப்போ இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் இல்லைன்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்போ ஒரு ஆள் உங்களை வந்து சேஞ்ச் கேட்குறார், டூ ஹேவ் அ சேஞ்ச் என்று சொல்லி கேட்க நீங்கள் சொல்லணும் ஐ டோன்ட் ஹேவ் சேஞ்ச் சொல்கிறீங்க. செகண்ட் டைம்னு சொல்கிறார், அப்போ நீங்கள் சொல்லணும் ஐ டோன்ட் ஹேவ் அ சேஞ்ச். அப்போ மூன்றாம் தரம் ப்ளீஸ் என்று சொல்ல உங்களுக்கு கோவம் வந்துட்டு, அப்போ நான் சொல்கிறீங்க ஐ ஹேவ் நோ மணி டு கிவ், ஐ ஹேவ் நோ மணி டு சேஞ்ச் என்று சொல்லி அதே டென்ஸை நீங்கள் ஐ ஹேவ் நோ, ஐ டோன்ட் ஹேவ் ரெண்டுமே சேம்ன்றது நீங்கள் விளங்கிட்டீங்கடா. சரி.
ரைட். அப்போ ஒரு லைஃப் டைம் ரெண்டாவது சுச்சுவேஷன் பார்க்குறோம் என்னது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஹேவ் யூ எவர் ஹேட் அ ஹார்ட் அட்டாக்? உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதா? ரைட். ஹேவ் யூ எவர் ஹேட் அ டஃப் ஜாப் இன்டர்வியூ? ஏதாவது ஒரு கஷ்டமான ஜாப் இன்டர்வியூவில் ஒரு மாட்டுப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குதா? ஹேவ் யூ எவர் ஹேட்? ரைட். அப்போ இந்த ஹேவ்ன்ற சொல் மெயின் வெர்ப்பாகவும் தொழிற்படும், ஹெல்பிங் வெர்ப்பாகவும் தொழிற்படும்ன்றதை மறக்கக்கூடாது. ரைட். ஓகே, முதலாவது சுச்சுவேஷன் பார்ப்போம், வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர் ஆல்சோ. ரெண்டாவது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம். மூன்றாவது ஒரு ஜஸ்ட் ஹேப்பன் என்றதை பார்க்கலாம். ரைட். தே ஹேவ் கம், அவர்கள் வந்து விட்டார்கள். இப்போ ஒரு வெட்டிங் கார் வந்துட்டு அப்போ என்ன சொல்லுவோம், தே ஹேவ் கம், அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவோம், ஜஸ்ட் ஹேப்பன். ஆனால் தே கேம் டு ஸ்ரீலங்கா இன் 2002, அவர்கள் 2002 இலங்கைக்கு வந்தார்கள். அப்போ இதுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நோ. அப்போ முதலாவது ஒரு ஜஸ்ட் ஹேப்பன்ன்றதை நாங்கள் சொல்லிக்கலை, நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். ரைட். இப்போ வெளியில் பார்த்து கொண்டிருக்கணும், அப்போ அம்மா பார்த்து கொண்டிருக்கணும், சிஎஸ்காம் அம்மா வந்துட்டா, சிஎஸ்காம் அம்மா வந்துட்டா சிஎஸ்காம். அப்போ சின்ன பிள்ளைகள் கூட ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வடிவாக கதைக்குது, சிஎஸ்காம் அவள் வந்துட்டா, அடிச்சேன்னா அவன் எனக்கு அடித்து போட்டான், எனக்கு நுள்ளி போட்டான்னு சொல்லுங்கள். அப்போ ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லுதான்னு சொன்னால் இப்போவும் பிள்ளைக்கு வேதனை இருக்குது, இப்போவும் நிகழ்காலத்தோடு ஒரு தொடர்பு ஒன்று இருக்குது. அப்பா எனக்கு அடித்து போட்டான்னு சொல்லி அழுதும், அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ நேற்று எனக்கு அவன் அடித்தவன், அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அது சிம்பிள் பாஸ்டில் கதைக்குது, இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அது. அப்போ நான் குளிச்சுட்டேன், அப்போ அம்மா துடைச்சி கொண்டிருக்கா, அப்போ எனக்கு வந்து சொல்கிறா அப்போ நான் குளிச்சுட்டேன். 2 வயசு 3 வயசு பிள்ளைகளே இந்த வடிவாக ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தமிழில் கதைக்குது. அதான் நாங்கள் அதை இங்கிலீஷில் படிக்கலாம், எங்களுக்கு கஷ்டமாக இருக்கலையும் நாங்கள் நடைமுறையில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை சிம்பிளாக நாளாக தான் பாவிச்சு கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் வடிவாக ஒரு ரியல் டைம் ஒரு இதில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ரைட். ரைட். பட் சி இஸ் குக்கிங் நவ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இப்போ சமைச்சு கொண்டிருக்கிறார். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னென்னு சொன்னால் சி ஹஸ் குக்ட், அவள் சமைச்சிட்டா, சாப்பாடு ரெடி. ப்ரெசன்ட் இப்போ நிகழ்காலத்தில் உள்ள தொடர்பு என்னென்னு சொன்னால் இப்போ ரெடியாக இருக்குது, சாப்பாடு ரெடியாக இருக்குது. ரைட். வேர்ஸ் யூ டேட் என்று சொல்லி கேட்க, ஹி ஹஸ் கோன் டு ஆஃபீஸ், அவர் ஆஃபீஸுக்கு போயிட்டார். அப்போ நிகழ்காலத்தில் தொடர்பு என்னென்னு சொல்லிச்சுட்டா இப்போ அவர் இங்கே இல்லை, வீட்டை இல்லைன்றதை நீங்கள் ஒரு ப்ரெசண்ட்டோடு இருக்கிற தொடர்பாக நீங்கள் அதை பார்க்கலாம். ரைட். அப்புறம் இப்படியான சிச்சுவேஷனுக்குன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக பயன்படுத்துகிறோம். இப்படி நீங்கள் இதோட ஒரு பாடமாக்கணுமெண்டு இல்லை, ரிலேட்டட் டு ப்ரெசண்ட்டாக இருக்கும்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்றாலே சரி. ரைட். இப்போ நான் சொல்கிறேன், ஐ ஹவ் லாஸ்ட் மை பென் ட்ரைவ். அப்போ இதை நான் 1 day or 1 month or 2 months கூட நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லலாம். எது வரைக்கும் நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவேன்னு சொன்னால் எனக்கு நம்பிக்கை இருக்கும் வரைக்கும். ஐ ஹேவ் லாஸ்ட், நான் பென் ட்ரைவை தொலைச்சிட்டேன், நான் ஆஃபீஸில் பார்த்து நான் இல்லை, வீட்டில் இருக்குமெண்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ வீட்டில் பார்க்கும் வரைக்கும் நான் ஐ ஹேவ் லாஸ்ட்னு சொல்லி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லுவேன். ரைட். வீட்லையும் இல்லையே என்று சொல்லி சொன்னால் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகணுன்னா அது பாஸ்ட்டாக மாறிடும், ஐ லாஸ்ட் மை பென் ட்ரைவ்னு சொல்லி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஓகே. ரைட். ஒரு தர்பார் படம் வந்திருக்கு. அப்போ இந்த தர்பார் படம் தான் இப்போ தியேட்டரில் ஓடிக்கொண்டிருக்குது. அப்போ ஒரு நிகழ்காலத்தோட தொடர்பு ஒன்று இருக்கு. அப்போ நான் சொல்கிறேன், ஐ ஹவ் வாட்ச் தர்பார், நான் தர்பார் படம் பார்த்துட்டேன். நீ பார்த்துட்டியா? ஹேவ் யூ வாட்ச் தர்பார்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்கணும். என்னடா இப்போ அதை பற்றி தான் ஒரு கதை ஒன்று போய்க்கொண்டிருக்கு. இப்போ 100 நாளோ 200 நாளோ ஓடினாலும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்போம். என்னென்னு சொன்னால் ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்டோட ஒரு தொடர்பு ஒன்று, ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கிறபடியாக கேட்போம். ஆனால் படையப்பா, ஐ வாட்ச் படையப்பா இன் 1999, நான் 1999ஆம் ஆண்டு நான் படையப்பா படம் பார்த்தேன் நான். ரைட். ஐ வாட்ச்டுன்னு சொல்லி வரும். ஓகே. ரைட். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக வழியாக விளங்கி எடுங்கோ. ஐ ஏட் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ், ஐ ஹேவ் ஈட், நான் சாப்பிட்டேன். அப்போ நிகழ்காலத்தில் தொடர்பு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு பசிக்கலைன்ற அர்த்தம். ரைட். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, நார்மலாக உங்களோட லஞ்ச் டைம் ஒரு 12 to 2 சாப்பிட்றேன்னு சொன்னால் அந்த டைமில் நீங்கள் கேட்கல ஹேவ் யூ டேக்கன் யுவர் லஞ்ச் அப்படின்னு சொல்லி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் கேட்பீங்க, ஹேவ் யூ டேக்கன் யுவர் லஞ்ச். ரைட். ஆனால் ஆஃபீஸ் விட்டு போய்க்கல ஒரு 5:30 6 போய்க்கல, டிட் யூ டேக் யூர் லஞ்ச் டுடே, நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டனீங்களா? அப்போ பின்னிரம் கேட்கல லஞ்சுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா? இல்லை. தொடர்பு இல்லாமல் போகணுன்னா அது ஒரு பழைய செய்தியாக போய் பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ரைட். ஐ ஹவ் டேக்கன் மை லஞ்ச். ரைட். ஆனால் எவர்ன்னு சொல்லி வந்தேன்னு சொன்னால் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஹேவ் யூ எவர் ஈட்டன் எனி ஃப்ரூட்ஸ் பீக்கிங் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ட்ரீ? இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக. அப்போது அது உங்களை மரத்தில் நேரடியாக பழங்களை பிடுங்கி சாப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கிறதா? ரைட். அப்போ சாப்பிட்ருக்கிறீர்களா அந்த மாதிரி வரும். ரைட். அடுத்து இன்னும் ஒரு உதாரணம், திஸ் வீக் ஐ ஹேவ் வாட்ச் 3 movies. இந்த கிழமை நான் 3 படம் பார்த்து விட்டேன். அப்போ இதை நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்கிறக்கூடிய ரீசன் என்ன சொன்னால் திஸ் வீக்ன்றது ப்ரெசன்ட்.
திஸ் வீக், திஸ் மந்த், திஸ் இயர் என்று சொல்லிச்சுன்னா ப்ரெசன்ட். ஏன்னா 4வது படம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னா திஸ் வீக் என்ன முடியல, ரைட். திஸ் வீக் ஐ ஹவ் வாட்ச் 3 movies ஆல்ரெடி. அப்போ ஆல்ரெடி ஜெட்ன்றதையும் நீங்கள் எப்படி பயன்படுத்தணுமன்றதையும் நீங்கள் படிக்கணும். லாஸ்ட் வீக்குன்னு சொன்னால் அது பழைய செய்தி, அது பழைய செய்தி. அப்போ லாஸ்ட் வீக்கில் போய் 4வது படம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அப்போ லாஸ்ட் வீக்குன்னு சொன்னால் லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், ஜெஸ்டர்டே, அதெல்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு நீங்கள் பாவிக்கணும், ரைட். we have done a lot of work today. நாங்கள் இன்றைக்கு நிறைய வேலைகள் செய்து விட்டோம். அப்போ ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும்னு சொன்னால் இன்னும் டுடேன்றது ஒரு ப்ரெசன்ட். அப்போ இன்னும் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா. we have done a lot of work today, but yesterday என்றைக்குள்ள we did a lot of work yesterday என்று வரும், ரைட். ஓகே. I have completed my A-level exam. நான் A-level எக்ஸாம் முடிச்சிட்டேன். இது யார் சொல்கிறது? ஒன்று இப்போ A-level எக்ஸாம் வெளியே போட்டு ரிசல்ட்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரிசல்ட்ஸ் வந்தால் பிறகு கூட ஒரு 3 months 4 months கூட ஒரு அதோட ரிலேட்டடாக என்ன செய்யலாம்னு சொல்லி ஜோதிச்சு கொண்டிருக்கிறார்கள். அதில் அந்த டைமில் இன்டர்வியூக்கு போகிறார்கள், ரைட். அப்போ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை A-levelன்னு சொன்னால் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அடுத்த கட்டம் இதை வச்சுக்கொண்டு அடுத்த ஒன்று செய்ய போகிறேன்ற மீனிங், ரைட். ஆனால் நான் சொல்கிறேன்டா ஐ கம்ப்ளீட்டட் மை A-level in 2000. நான் 2000 ஆண்டில் A-level செய்தேன். அப்போ எனக்கும் A-levelக்கும் இப்போ தொடர்பு இல்லை. அது ஒரு பழைய செய்தி. இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. அது பழைய செய்தியாக போனோன்னா தொடர்பு இல்லாமல் போயிட்டுது, ரைட். இப்போ நீங்கள் ஒரு டிகிரி ஒன்று இப்போ வச்சுருக்கீங்க, ஒரு 6 month 1 year கூட ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஃபர்ஸ்ட் டிகிரின்னு சொல்லி நீங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய மீனிங் என்னென்னா நீங்கள் ஒரு செகண்ட் டிகிரி செய்கிற ஒரு ஐடியா இருக்கிறன்றதை நீங்கள் மற்ற ஆளுக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஒரு உங்களோட இன்டர்வியூ வைக்கிற ஆளுக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நிறைய சிச்சுவேஷன் பார்த்துட்டோம். ஹீ டோல்ட் மீ ஹிஸ் நேம் பட் ஐ ஹவ் ஃபோர்கட். நான் அவனை தன் பேரை சொன்னவன் எனக்கு மறந்துட்டேன், நான் மறந்துட்டேன். அப்போ நிகழ்காலத்தோட தொடர்பு என்னென்னு சொன்னால் எனக்கு இப்போ ஞாபகம் வரே இல்லை, அதான் தொடர்பு, ரைட். அப்போ இன்னும் நிறைய சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட நிறைய எக்ஸாம்பிளோட நீங்கள் படிக்கிறேன்னு சொன்னால் நிறைய இருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கிறேன் நான், மண்டே அண்ட் தேர்ஸ்டே 8 to 9 நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ ஜாயின் பண்ணுற ஆட்களுக்கு நான் பர்சனலாக 2-3 கிளாஸ் எடுத்து போட்டு தான் இதோட சேர்க்குறேன். உங்களுக்கு அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தேன்டா இதோட ஜாயின் பண்ணலாம். மண்டே அண்ட் தேர்ஸ்டே 8 to 9 நடக்கும். இதுக்கு 500 தான் இதுக்கு பேமெண்ட். நீங்கள் அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கதைக்கலாம். ஓகே, தேங்க்யூ.